கொடூரமா மனிதர்களை கொண்ட குற்றவாளிகளை தூக்குல போடக்கூடாது, கருணை காட்டணும்னு போராடுறாங்க. ஆனா எந்த குற்றமும் பண்ணாத இந்த அப்பாவி ஜீவன்களை நான் ருசிக்காக துடி துடிக்க கொண்டு சாப்பிடுறாங்க. இது நியாயமா? ப்ளீஸ் இவங்க மேல இறக்கம் காட்டுங்க. ஆனா இவ்வளவு பேசுற இவர் லெதர்ல பெல்ட் போட்டிருக்காரு. லெதர் பெல்ட் எங்க இருந்து வருது? ஒரு உயிரை கொண்டு அந்த உயிரோட தோலை எடுத்து பெல்ட்டா பண்ணி அதை எடுத்து போட்டிருக்காரு. இது என்ன ப்ரோ நியாயம்? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. What bro? It's very wrong bro. இயற்கையாவே உயிரினங்களை படைக்கும் போச்சுல ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டு தான் இன்னொரு உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இயற்கையாவே படைக்குது. நீங்க விலங்குகள் மேல அன்பா இருக்கீங்க, அதனால நீங்க அதை கொண்டு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இருந்துட்டு போங்க. ஆனா அதை பண்றவங்க எல்லாம் மிகப்பெரிய கிரைம் பண்ணிட்டாங்க, குற்றவாளி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது ரொம்பவே தப்புன்னு நினைக்கிறேன். இயற்கையை ஃபுட் செயினா 3 விதமா பிரிக்குது. தாவர உண்ணி, மாமிச உண்ணி, அனைத்துண்ணி அப்படிங்கிற மாதிரி. அதுல மனுஷன் பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணி, தாவரங்களையும் சாப்பிடலாம், மாமிசத்தையும் சாப்பிடலாம். ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது தப்பு அப்படின்னா ஒரு தாவரத்தை கொண்டு சாப்பிட்றது தப்பு. அந்த தாவரம் அதுல இருக்கிற பாக்டீரியாஸ், பூஞ்சைகள், அப்புறம் நிறைய நுண்ணுயிரிகள் ஒரு தாவரத்துல இருக்கு. அதை கொண்டு சாப்பிட்றதுமே தப்பு தான். ஏன்னா இந்த ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி உயிரினங்களுக்குலாம் நர்வ் சிஸ்டம் இருக்கு, அதனால அது பெயினை ஃபீல் பண்ணும். இந்த தாவரங்கள், பூஞ்சைகள், பாக்டீரியா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம் கிடையாது, அதனால அது பெயின் ஃபீல் பண்ணாது. ஆனால் சில பாக்டீரியாஸ் பெயினையும் கொஞ்சோண்டு அளவு ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்படி எந்த உயிருமே கொல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னா யாருமே வாழ முடியாது, எல்லாருமே செத்து போகலாம்.